டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவுல பொருந்தா உணவுகள், விருத்த ஆகாரம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க. அதை பற்றிய அடிப்படை குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒருவனின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை தரமான சரியான உணவுகள் தான் அப்படிங்கிறது அடிப்படை கோட்பாடு. அந்த வகையில் இன்றைக்கு விருத்த ஆகாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய புதிய புதிய நோய்கள் ஏற்படுகின்றது. இது அனைத்துமே செரிமானத்திற்கு சிக்கலாக இருக்கின்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது தான் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அப்போ எந்தெந்த உணவுகள் நமக்கு செரிமானத்துக்கு சிக்கலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத ஒரு 18 வகைகளாக பிரித்து சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்துக்கு ஏற்றவாறு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏற்றவாறு உணவு முறைகள் மாற்றத்தின் காரணமாக அதற்கு ஏற்பவாறு பொருத்தி நம்ம இதை பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஒரு உணவு பொருந்தலைன்னா சுவை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு சுவையான பொருட்களுடன் புளிப்பை சேர்க்கக்கூடாது. அதுவும் சில வகையான இனிப்பு சுவை தான். எடுத்துக்காட்டாக பால் ஒரு இனிப்பு சுவை. அப்போ இனிப்பு சுவையான பாலுடன் புளிப்பு சுவையான மாதுளை அல்லது அன்னாசி போன்றவற்றை சேர்த்து இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம ஜூஸில் நிறைய பால் சேர்க்கிறோம். இப்படி சேர்க்கும் பொழுது அதனுடைய கலவை செரிமானத்தை கண்டிப்பாக அது சிதைக்கும். ஆகவே இதுவும் ஒரு பொருந்தாத உணவு சுவை அடிப்படையில். இரண்டாவதாக பார்த்தோம்னா அளவின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இதற்கு நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. எப்படின்னா ஒரு தேனும் நெய்யும் இரண்டுமே ஒரு நல்ல பொருள் தான். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், மிகச்சரியான அளவில் ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒன்று அதிகமாகவோ மற்றொன்று குறைவாகவோ எடுத்துக்கொண்டால் அந்த செரிமானத்திற்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணாது. இரண்டுமே கொஞ்சம் செரிமானத்திற்கு சிக்கலான பொருள் என்பதால் சம அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது செரிமானத்தை தடை செய்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதால் இதை அளவு அடிப்படையில் ஒரு பொருந்தா உணவாக சொல்லலாம். ஆகவே அதை தனித்தனியாகவோ அல்லது சேர்க்கும் பொழுது அளவு கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை. மூன்றாவதாக பார்த்தோம்னா ஒரு பொருள் சாப்பிட்ட பிறகு அடுத்தது என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே ஒரு சுடு தண்ணீர் குடிப்பதோ அல்லது சூடான டீ காஃபி குடிக்கிறதோ தவறு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் பார்க்குறோம், ஒரு ஹாட் சாக்லேட் கீழேயும் மேலே ஒரு ஐஸ்கிரீமை வச்செல்லாம் கொடுக்குறாங்க. இரண்டும் பார்த்திங்கன்னா அதோடைய நம்முடைய சூடு தன்மையிலையும் குளிர்ச்சி தன்மையிலையும் வேறு வேறு. அப்போ நம்ம வயிற்றுக்கு இரண்டும் ஒன்றாக போகும் பொழுது அந்த மைக்ரோ அப்சார்ப்ஷன் சொல்கின்ற இடத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆகவே சூடும் குளிர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து ஒரே சமயத்தில் சாப்பிடுவதும் ஒரு பொருந்தா உணவு, ஒரு விருத்த ஆகாரம் தான். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு உணவு செரித்த பிறகு ஒரு உடம்பிற்கு செல்லும் பொழுது வேறொரு சுவையாக மாறும். இதை விபாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செரித்த பின்பு அதற்கு உண்டாகின்ற சுவையின் அடிப்படையில் தான் அதோட தன்மையை குறிப்பிடுவோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா மீன் ஒரு இனிப்பு சுவையானது, பாலும் இனிப்பு சுவையானது. ஆனால் பால் நம்ம குடித்த பிறகு செரித்த பிறகு உடலுக்கு சென்ற பிறகும் அது ஒரு இனிப்புத்தன்மையை கொண்டிருக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ஆனால் மீன் பார்த்தோம்னா செரித்த பிறகு ஒரு கார்ப்புத்தன்மை, கடு விபாகம்னு சொல்லுவோம். அந்த கடு விபாகத்தை அடைவதனால இது இரண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நீண்ட காலத்திற்கு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக செரிமான சிக்கல்களும் தோல் நோயும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆயுர்வேதத்தின் அடிப்படை கூற்று. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த காலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். பருவ காலங்கள் 6 சொல்லியிருக்காங்க. குளிர்காலம், வேனல் காலம், இலையுதிர் காலம், இப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அந்தந்த காலத்திற்கு ஏற்ற உணவுகள் தான் நமக்கு இயற்கையில் கிடைக்கிது. அப்போ குளிர்காலத்திற்கு ஏற்ற உணவுகளான இளம் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் எடுத்துக்கலாம், அல்லது இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாகவும் நம்மளுடைய கார்ப்பு சுவை மிதமானதாகவும் இளம் சூடாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் குளிர்காலத்தில் அதிகமான குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் தவறு. வேனல் காலத்தில் இன்றைக்கு சிக்கன், மீன் அந்த மாதிரியான பொருட்களை, அதிக சூடான பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு பொருந்தா உணவாக இருக்கும். இப்படி பல விஷயங்களை இந்த பொருந்தா உணவுகள் சொல்வது எல்லாமே நம்ம செரிமானத்திற்கு சிக்கலை உண்டு பண்ணி நீண்ட கால அடிப்படையில் நோயை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்தின் அடிப்படை. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பொருந்தா உணவுகள் சிலவற்றை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.